Hey guys, welcome back to our channel சமையல் குடில். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃபரெண்டான காலிஃப்ளவர் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம எடுத்துக்க காலிஃப்ளவரை இதே மாதிரி கட் பண்ணிரலாம். ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி எடுத்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்துடலாம். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/3 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாறு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 லெமன் ஜூஸ், கேசரி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இதே மாதிரி டிப் பண்ணிடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரி டிப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். காலிஃப்ளவர் லாலிபாப் இந்த கலருக்கு ஃப்ரை ஆனோன்னு இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் லாலிபாப் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் குடிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.